Hello everyone, welcome to Think Plus Win. Today class la exercise 1.4 பார்க்கலாம். First fill in the blanks. The ones digit in the square of 77 is what? 77 square ஓட unit digit என்னன்னு கேக்குறாங்க. Ones digitனாலும் unit digitனாலும் ஒண்ணுதான். இங்க ஸ்கொயர் ரூட் கேட்கல, ஸ்கொயர் தான் கேக்குறாங்க. ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் a number அப்படின்னா அந்த நம்பரை டபுள் டைம் பண்ணுவோம். இப்போ ஸ்கொயர் ஆஃப் 77னா 77 into 77 என்னன்னு பார்க்கணும். 77 into 77 இங்க பாருங்க ஒன்ஸ் டிஜிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 77 ஸ்கொயர் 49. ஸோ ஒன்ஸ் டிஜிட் 9. ஆன்சர் இஸ் 9. யூனிட் டிஜிட் தானே கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் டிஜிட் மட்டும் ஸ்கொயர் பண்ணால் போதும். 7 ஸ்கொயர் 49. அந்த 49ல ஒன்ஸ் டிஜிட் 9. அதுதான் ஆன்சர். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ல பார்த்துருப்போம். நம்பர்ஸ்ல யூனிட் டிஜிட் 7ன்னு முடிஞ்சா இதோட ஸ்கொயர் வேல்யூட யூனிட் டிஜிட் 9ன்னு முடியும்னு பார்த்துருப்போம். ஒன்ஸ் அதை ரீகால் பண்ணிடலாம். நம்பர்ஸோட யூனிட் டிஜிட் எழுதியிருக்கேன், அதோட ஸ்கொயர்ஸோட யூனிட் டிஜிட் எழுதியிருக்கேன். பாருங்க, இப்போ 1 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் அந்த யூனிட் டிஜிட் 1ன்னு முடிஞ்சா அதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து 1ன்னு தான் முடியும், அதோட யூனிட் டிஜிட். இப்போ 9 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் 29 ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் வேல்யூவோட யூனிட் டிஜிட் 1ன்னு தான் முடியும். ஸோ 1 9ன்னு முடிஞ்சிச்சுன்னா 1ன்னு முடியும். அதுவே நம்பர் 2 8ன்னு முடிஞ்சிச்சுன்னா இது யூனிட் டிஜிட் தான். 2 8ன்னு முடிஞ்சதுன்னா இதோட ஸ்கொயர் வேல்யூவோட யூனிட் டிஜிட் 4ன்னு முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 2 ஸ்கொயர் 4, 22 ஸ்கொயர் 484, 4ன்னு முடியுதா? அதுதான். 32 ஸ்கொயர் 42 ஸ்கொயர் எல்லாமே அதோட யூனிட் டிஜிட் வந்து 4ன்னு தான் முடியும். 8 ஸ்கொயர் 64, 18 ஸ்கொயர் 324, 4ன்னு முடியுதா? அதுதான். இப்போ நம்பர்ஸ்ல 3 7 யூனிட் டிஜிட் முடிஞ்சிச்சுன்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து யூனிட் டிஜிட் 9ன்னு முடியும். 4 6ன்னு முடிஞ்சிச்சுன்னா 6ன்னு முடியும். இப்போ 5 15 25 5ல முடிஞ்சிச்சுன்னா அதோட ஸ்கொயர் வேல்யூட யூனிட் டிஜிட் 5ன்னு தான் முடியும். 15 ஸ்கொயர் 225, 5 ஸ்கொயர் 25, 0ன்னு முடிஞ்சிச்சுன்னா 0. ஜீரோஸோட ஸ்கொயர்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ்ல ஒரு 0 இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர்ல 2 0 வரும். 2 0 இருந்துச்சுன்னா 4 0 வரும். 3 0 இருந்துச்சுன்னா 6 0 வரும். ஜீரோஸ் அப்படியே டபுள் ஆகும் ஸ்கொயர்ல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The number of non-square numbers between 24 square and 25 square is what? 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடிய நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க. இப்போ 24 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் என்ன? 576. 25 ஸ்கொயர் 625. இது பிட்வீன்ல இருக்க எல்லாமே நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். சரிங்களா? ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்னன்னா ரெண்டு சேம் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணா வர வேல்யூ தான் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இது பிட்வீன்ல இருக்க எல்லா நம்பர்ஸுமே நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். இதுக்கு வந்து இது நம்ம வந்து 577 எல்லாமே நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்பர் ஆஃப் நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் n and n plus 1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2n. ஓகேவா? இங்க nங்கிறது 24, n plus 1ங்கிறது 25. So 2n. 2n ஓட வேல்யூ என்ன? 24. 2 into 24. Answer 48. So இது பிட்வீன்ல நமக்கு 48 நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? செகண்ட் சம் ஆன்சர் 48. தேர்ட் சம். The number of perfect square numbers between 300 and 500 is what? 300க்கும் 500க்கும் பிட்வீன்ல இருக்க perfect square numbers. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் ஃபார்முலா 2n. இந்த கொஸ்டின்ல பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க 300 to 500. எப்படின்னு பார்க்கலாம். 300க்கும் 500க்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 300க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பாருங்க. அப் டு 25 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். 18 ஸ்கொயர் வந்து என்னன்னு பார்க்கலாம். 18 ஸ்கொயர் 324. 17 ஸ்கொயர் என்ன? 289. 17 ஸ்கொயர். ஸோ 17 ஸ்கொயருங்கிறது 300க்கு பிலோவா இருக்கு. ஸோ வராது. 18 ஸ்கொயர்ல இருந்து எழுதலாம். 18 ஸ்கொயர் 324. 19 ஸ்கொயர் என்ன? 361. 20 ஸ்கொயர் 400.
21 square 441, 22 square 484, 23 square 529. 23 ஸ்கொயருங்கிறது 500 எபோ இருக்கு. ஸோ இதை விட்டுடலாம். பிட்வீனில் நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ நமக்கு ஆன்சர் 5. நெக்ஸ்ட், if a number has 5 or 6 digits in it, then its square root will have dash digits. இப்போ ஒரு நம்பரில் 5 டிஜிட் இல்லை 6 டிஜிட் இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர் ரூட்டில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு 5 டிஜிட் நம்பர் எழுதிக்கோங்க. நான் 1 2 3 4 5ன்னு எழுதுறேன். இது 5 டிஜிட் நம்பர். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதுறேன், எக்ஸாக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. 6 டிஜிட் நம்பர் எழுதுறேன். 1 2 3 4 5 6. நம்ம பேரில் பார் வச்சு நம்ம எத்தனை டிஜிட் வருதுன்னு கண்டுபிடிப்போமா? அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் 5 டிஜிட் போட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5. ரைட் சைட்லேருந்து நம்ம பேராக டிஜிட் பிரிப்போம். 1 2 சிங்கிள் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 6 டிஜிட்டில் 1 2 3 4 5 6 பேராக டிஜிட் பிரிப்போம். ரைட் சைட்லேருந்து தான் பிரிக்கணும். ஸோ எத்தனை பார் இருக்கோ அத்தனை டிஜிட் வரும். 1 2 3 5 டிஜிட்டில் 3 பார்ஸ் இருக்கு. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டில் நமக்கு 3 டிஜிட் கிடைக்கும். 6 டிஜிட்லேயும் நமக்கு 3 பார்ஸ் தான் இருக்கு. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்லேயும் நமக்கு 3 டிஜிட் தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 3. The value of root 180 lies between integers dash and dash. எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் ரூட் 180 வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ரூட் 180யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். ரூட் 180 இது லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணலாம். 180 லாங் டிவிஷன் எப்படி இப்போ ரைட் சைடில் இருந்து பேராக டிஜிட் பிரிக்கணும். 2 1. ஸோ 1 டைம் போடலாம். 1 இங்கே என்ன நம்பர் போடணுமோ அதே தான் இங்கேயும் போடணும். 0 பேராக தான் டிஜிட் கீழே இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 1 2 இஸ் 2. இங்கே என்ன வரும்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன் இங்கே சேம் டிஜிட் போடுறோம்னா இது ஸ்கொயர், அதுதான், அதனால தான் போடுறோம். 1 டைம் 21 இன்ட்டு 1 21, 22 இன்ட்டு 2 44. 3 டைம் போடலாம். 69, ரிமைண்டர் 11. இங்கே அவ்வளோதான், வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் லாங் டிவிஷனில் நமக்கு இங்கே வேல்யூ இல்லை அப்படின்னா ஒரு டெசிமல் வச்சோம்னா நம்ம 2 டிஜிட் 2 0 ஆட் பண்ணிக்கலாம் பேரா. ஓகேவா? இப்போ 0 0 கீழே கொண்டு வரலாம். 0 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இந்த 13 இன்ட்டு 2 டைம்ஸ் 26. இங்கே என்ன வரும்? 1 டைம் பண்ணலாம். 261 இன்ட்டு 1 261 தான் வருது. ஸோ 3 டைம்ஸ் பண்ணால் 789 வரும். 4 டைம் பண்ணி பார்க்கலாம். 4056. 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 5 போச்சுன்னா 4. அகெயின் ரிப்பீட்டட் தான் வரும். ஸோ 13.4 சம்திங் வருது. ஸோ இது ரூட் 180ங்கிறது எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் வரும்? 13 and 14. ஏன்னா 13க்கும் 14க்கும் பிட்வீனில் தானே 13.4 வரும், அதுதான். ஓகேவா? The value of root 180 lies between integers 13 and 14. Okay friends, thank you.